அடுத்தபடியாக விவசாயம் மற்றும் இயற்கை குறித்து பல பயனுள்ள தகவல்களை சமூக ஊடகங்கள் மூலம் பொதுமக்களிடம் கொண்டு சேர்த்து வரும் இவர் பலருக்கும் ஒரு நல்ல ஊக்கமாக இருந்து வருகிறார். இப்போது விவசாயம் மற்றும் இயற்கை பற்றிய தங்களுக்கு அனுபவங்களையும் கருத்துக்களையும் நம்முடன் பகிர்ந்து கொள்ள வானம் பார்த்த பூமி சேனலை சேர்ந்த திரு கிரிதரன் சார் அவர்களை மேடைக்கு வருகை தந்து பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். வானம் பார்த்த பூமி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? இது வரைக்கும் எல்லாருமே பார்த்துருக்கீங்களா? ஸோ நிறைய வந்து ஆர்கானிக் ரிலேட்டட் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து மீன் அமிலம், பஞ்சகாவியா இது மாதிரி நிறைய வந்து தயாரிக்கிறத பற்றி வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். அது மெயினாக வந்து பிரிட்டோராஜ் ஐயா சாரோட பதிவுகள் தான் நிறைய இருக்கும். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? எத்தனை பேர் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க? ஓகே, சரி. இந்த மீட்டிங்கில் நான் ஏன் பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நிறைய பேர் டீலர்ஷிப் எடுத்திருப்பீங்க. அந்த டீலர்ஷிப்பை எப்படி நீங்கள் ஒரு உயிர் உரங்களை வந்து மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத ஒரு ஐடியா இல்லாமல் இருப்பீங்க. கரெக்டுங்களா? எத்தனை பேர் வந்து சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறீங்க? சரி, உங்களுக்குன்னு ஒரு பேஜ் இருக்கா? அப்படி இல்லை. சரி, ஓகே. ஒரு பிபிடி மட்டும் இருக்கும், அதை மட்டும் ஓப்பன் பண்ணுங்க. ஓகே. இப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கும் ஒரு பேஜ் இருக்கணும். உங்கள் ஊரில் இருக்கிற மக்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய பொருளை வந்து பயன்படுத்தணும். அதுதான் இங்கே இருக்கிற மெயின். ஸோ ஒருத்தர் விற்கிற பொருளை மற்றவங்க வாங்கும் போது அடுத்த மக்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ரீச் பண்ண முடியும். ஆனால் இப்போ இருக்கிற டிஜிட்டல் உலகத்தில் அந்த பொருளை எப்படி டிஜிட்டலாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது தான் இங்கே நான் சொல்ல போகிறது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த டிஜிட்டலில் வந்து ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களா? இந்த ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் இந்த 3 பேஜ் இருக்குது. எல்லாருக்குமே ஒவ்வொரு அக்கௌண்ட் வந்து கண்டிப்பாக 3 பிளாட்ஃபார்மும் வேணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக ஸ்லைட் கொடுங்க ப்ரோ. சரி, டீலர்ஷிப்க்கு எதுக்காக சோசியல் மீடியா அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீலர்ஷிப் எடுத்துட்டீங்க, அந்த பொருளை உங்கள் சரௌண்டிங்கில் இருக்கிற மக்களுக்கு மட்டும்தான் நீங்கள் கொடுக்குறீங்க. ஆனால் அதை வந்து குளோபலாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ரீச் இருக்கும். அதாவது ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நீங்கள் எந்த ஒரு காசும் வந்து செலவு பண்ணணும்னு அவசியமே கிடையாது. உங்ககிட்ட இருக்க ஒரு ஸ்மார்ட் ஃபோனு அது பண்ணாத வேலையே இல்லை. எத்தனை பேர் அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது தான் தெரியல. இப்போ நான் சொல்லி கொடுக்குற ஒரு சின்ன மெத்தடை யூஸ் பண்ணி ஈஸியாக உங்களுடைய ப்ராடக்டை உங்கள் ஊரில் இருக்கிற மக்கள் நல்லா தெரிஞ்சுக்க வைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அதை குளோபலாக வந்து எடுத்துகிட்டு போக முடியும். அதுதான் நான் இப்போ சொல்ல போகிறது. ஸோ அதுக்கு தான் ஒவ்வொரு டீலர்ஷிப் எடுத்துருக்கவங்களும் ஒரு வந்து அக்கௌண்ட் கண்டிப்பாக வேணும். அது ஃபேஸ்புக், யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம். சரி, மோஸ்ட்லி வந்து இங்கே இருக்கிற பீப்புள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையா பொய்யா? இன்ஸ்டாகிராம் நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. அது வந்து நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, அது யங்ஸ்டர் யூஸ் பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் இன்ஸ்டாகிராமில் தான் இருக்கிறதுலே நல்ல ரீச் இருக்கும். இங்கே இருக்க மக்கள், அதாவது விவசாயம் சார்ந்த மக்கள் வந்து என்னை பொறுத்த வரைக்குமே யூடியூப்பை விட ஃபேஸ்புக்கில் தான் நிறைய விவசாயிகள் மக்கள் இருக்காங்க அப்படின்றதே எனக்கு தெரியும். ஏன் அப்படின்னா, நான் போடுற வீடியோ பதிவுகள் மற்ற 2 சேனலில் ரீச் ஆகிறத விட இந்த ஃபேஸ்புக்கில் மட்டும்தான் நல்லா ரீச் ஆகும். அதில் தான் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ விவசாயம் சார்ந்த பதிவுகளை வந்து நம்ம ஃபேஸ்புக்கில் போடும்போது உங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்குன்னு ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கும். அதில் உங்களுக்கு தெரிஞ்ச மக்களை மட்டும்தான் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்டாக கொடுத்து ஆட் பண்ணி வச்சுருப்பீங்க. கரெக்டுங்களா? ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு முதல்ல நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் அது சொன்னீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அடுத்தடுத்த மக்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கொண்டு போவாங்க. ஸோ அடுத்த ஸ்லைட் ப்ரோ. ஸோ நான் சொன்ன இந்த ஃபேஸ்புக்கு, யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதுதான் இந்த 3 பிளாட்ஃபார்ம். இந்த 3 பிளாட்ஃபார்மும் கண்டிப்பாக ஒவ்வொரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். மோஸ்ட்லி ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் உங்களுடைய ஃபோனில் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு தெரியல டைமை. அதை வந்து கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த ஃபோன் வந்து அது பண்ணாத வேலையே கிடையாது. நீங்கள் ஒரு பொருள் வாங்கியிருக்கீங்க, அதை வந்து டீலர்ஷிப் எடுத்திருக்கீங்க, அதை எடுத்துகிட்டு போயிட்டு மக்கள் மத்தியில் கொடுக்க போகணும் அப்படின்னா, இப்போ ஒரு பொருளை அது உங்கள் நிலத்தில் நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து ஒரு வீடியோ பதிவாக ரெக்கார்ட் பண்ணணும். அது வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நீங்கள் காட்டுற ரிசல்ட்டை மக்கள் மத்தியில் கொண்டு போகும்போது ஈஸியாக வந்து ரீச் பண்ண முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஏதோ ஒரு பொருள் உங்கள் லேண்டில் வந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். அதாவது விவசாயம் வந்து இப்போ வெங்காயம் விவசாயம் பண்ணுறீங்க, இல்லை வந்து பூக்கள் ஏதாவது காய்கறிகள் விவசாயம் பண்ணுறீங்க, மீன் அமிலம், பஞ்சகாவியா இது மாதிரி உயிர் உரங்களை நீங்கள் வந்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அந்த
உயிர் உரங்களை உங்கள் நிலத்தில் ஃபஸ்ட்டு போடுங்க. அந்த உயிர் உரங்களோட ரிசல்ட்டை ஒவ்வொரு நாளாக ஃபோட்டோ எடுத்து உங்கள் பேஜில் போடும்போது கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நல்ல ரீச் கொடுக்க முடியும். ஓகேங்களா? அடுத்தது ப்ரோ. ஸோ டிவி, இப்போது நீங்கள் நார்மலாக ஒரு டிவி இல்லை நியூஸ் பேப்பரில் ஒரு ஆட் கொடுக்கணும்னு வச்சுங்களேன், எவ்வளோ காசு நம்மளுக்கு செலவு பண்ணுறோம்? ரொம்ப அதிகமாக செலவாகும். ஆனால் நம்ம கையில் இருக்கிற ஒரு ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 0 இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது நீங்கள் வந்து நார்மலாகவே எல்லாருமே 1.5 GB போடுவீங்களா, இல்லை 2 GB போடுவீங்க. அதை யூஸ் பண்ணுறதுக்கு சும்மா வந்து ரீல்ஸை தள்ளி விட்டு போவீங்க. நம்ம வித்தவுட் எனி இன்வெஸ்ட்மெண்ட்டு அதை எப்படி நம்ம வந்து நம்மளுடைய லாபமாக மாற்றலாம் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதனால தான் டிவி ஆட், நியூஸ் பேப்பர் ஆட்லாம் வந்து நிறைய காசு செலவு பண்ணுவீங்க. அதெல்லாம் தவிர்த்து நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் எப்படி ஆட் போடலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் எப்படி பேஜ் கிரியேட் பண்ணோம். சரி, ஃபேஸ்புக்கில் எல்லாருமே அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, கரெக்டா இல்லையா? சரி, ஓகே. ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் இருக்கிறத விட பேஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு சிலர் தான், அதாவது சொற்பமாக ஒரு 2 பேர் கை தூக்குறாங்க. ஸோ அந்த பேஜ்னா என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்ன்றது என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து இப்போ ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறோம்ல, அந்த பொருளை உற்பத்தி பண்ணுறவர் தான் அந்த மேனுஃபேக்சரர் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு வீடியோவை நம்ம உற்பத்தி பண்ணுறோம், அதுதான் கண்டென்ட் கிரியேட்டர். அந்த கண்டென்ட் கிரியேட்டரில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோம். அந்த கண்டென்ட் கிரியேட்டர் தான் உங்களுடைய குளோபலாக எடுத்துகிட்டு போகும். மற்றபடி இப்போ நீங்கள் ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, அந்த அக்கௌண்ட்டை என்ன பண்ணோம் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் மட்டும்தான் ரீச் பண்ண முடியும், மற்ற யாருக்கும் வந்து காட்ட முடியாது. ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடுறேன். பேஜ் மட்டும் எப்படி கிரியேட் பண்ணணும்னு கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 மினிட்ஸ் தான், அதோட முடிச்சுக்கலாம். சரிங்களா? இதை ப்ளே பண்ணுங்க ப்ரோ. ஸோ ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் முதல்ல நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம ஃபேஸ்புக். எத்தனை பேருக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாருமே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களா? கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் இப்போ என்கிட்ட இருக்கிறது வந்து அப்படின்னா, என் அக்கௌண்ட்டில் என்னுடைய ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இது வந்து என்னுடைய பர்சனல் அக்கௌண்ட்டு. அதாவது பர்சனல் அக்கௌண்ட்டில் மினிமம் 5,000 ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் வச்சுக்க முடியும். ஆனால் நான் 15,000 ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கேன். நான் ஃபாலோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 223 ஃபாலோயிங் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். சரிங்களா? இப்போது இந்த அக்கௌண்ட்டில் நிறைய வீடியோ பதிவுகள் இங்கே போட்டுகிட்டே இருப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எக்கச்சக்கமாக வீடியோ பதிவுகள் போட்டுகிட்டே இருப்போம். நம்ம பண்ணுற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போஸ்ட் வந்து போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்ல ரீச் கிடைக்கும். நீங்கள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தான் ரீச் கிடைக்கும். ஒரே நாளில் கண்டிப்பாக யாருமே பெரிய ஆள் ஆக முடியாது. ஓகேங்களா? அதாவது நீங்கள் போடுற கன்சிஸ்டன்சி தான். ரொம்ப நாள் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் அதை நின்று பார்க்கணும் அப்படின்றத ஒரு ஆர்வம் இருக்கும். அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் நிறைய பேஜஸ் வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து என்னுடைய பேஜஸ் தான். கிரிதரன், வானம் பார்த்த பூமி, தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லையும் இருக்குது. இது மாதிரி எக்கச்சக்க பேஜ் இருக்குங்களா? இப்போ இந்த பேஜெல்லாம் எதுக்காக கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேட்டகரியாக நம்ம பிரித்து வச்சுருக்கோம். அதாவது விவசாயத்துக்கு ஒன்று, நம்ம ரேண்டமாக போகிற ஊருக்கு ட்ராவல் பண்ணும் போது அங்கே ஒரு பேஜ் போடுறோம். ஸோ அந்த மாதிரி வீடியோ பதிவுகள் நிறைய போட்டுவிடுவோம். இதுதான் என்னுடைய பர்சனல் அக்கௌண்ட், அதாவது வானம் பார்த்த பூமி. இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 33 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க லாஸ்ட் 28 நாளில். இதுக்கு நான் ₹1 காசு செலவு பண்ணது கிடையாது. 33 லட்சம் பேர் கிட்டத்தட்ட. ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்து கிட்டத்தட்ட 1,75,000 பேர் பார்த்துருக்காங்க இந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை. ஸோ இது மாதிரி நம்ம உங்களுடைய ப்ராடக்டை ரீச் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு நாளில் ஒரு நாள் நல்ல சக்ஸஸ் கொண்டு வர முடியும். ஆனால் முதல்ல நீங்கள் பண்ணும்போது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் சரௌண்டிங்கில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா தான் அதை வந்து கிரியேட் பண்ணணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, முதல்ல நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நம்பினீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்கில் நண்பர் இருக்காங்களா அவங்கள தான் சொல்கிறேன். கூட இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதை விட ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் போடுற போஸ்ட்டுக்கு லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்ல ரீச் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த 3 டாட் பட்டனை கிளிக் லைட்டாக ரிவர்ஸ் பண்ணுங்க ப்ரோ. இல்லை அந்த வீடியோவிலேயே ஓட்ட முடியுமா? இல்லை வெளியிலேயே வந்து அந்த வீடியோ இருக்கும், அந்த ஃபோல்டர்லேயே வீடியோ இருக்கும். ஹவு டு கிரியேட் ஃபேஸ்புக் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் பாருங்கள். அதே மாதிரி இப்போ இருக்கிற ஏஐ டெக்னாலஜி எத்தனை பேருக்கு இந்த ChatGPT, ஜெமினி இது மாதிரி நிறைய அப்ளிகேஷன் தெரியும்ல? ஆனால் அதெல்லாம் ப்ராம்ப்ட் கொடுத்து ஒரு இமேஜை ஜென்ரேட் பண்ணியிருக்கீங்களா? ரொம்ப சிம்பிள். நேற்று நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த ஈவெண்ட்டுக்காக பேசுறதுக்காக
ஒரு பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக. அது மட்டும் இல்லாமல் ஒரு லோகோ கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த லோகோவுக்கு அப்புறம் போஸ்ட் போடுவோம்ல. இப்போ மீன் அமிலம் விற்க போறீங்கன்னு ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த மீன் அமிலத்தை விற்கணும் அப்படின்னா ஒரு போஸ்டர் ரெடி பண்ணணும், கரெக்டுங்களா? அந்த போஸ்டரையும் நான் வந்து இங்கே வெறும் ChatGPT வச்சு வித்தின் ஒரு 10 to 15 மினிட்ஸில் எல்லா ஒர்க்குமே பண்ணிட்டேன். ஸோ அதுதான் ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் ஓட்டிடுங்க ப்ரோ. இந்த 3 டாட் கிளிக் பண்ணுவோம் பாருங்க, அப்போ மட்டும் ஓட்டிடுங்க. ஸோ இந்த 3 லைன்ஸ் இருக்குல்ல, இந்த 3 லைன்ஸை கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் பர்சனல் அக்கௌண்ட்டில் கீழே டவுன் வந்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க பேஜ். இதுதான் நீங்கள் கிரியேட் பண்ண போகிற அக்கௌண்ட்டோட லொக்கேஷன். இந்த பேஜை கிரியேட் பண்ணுறதுக்கு அது உள்ளே போன உடனே மேலே பார்த்தீங்கன்னா டாப்பில் கிரியேட்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கும், ஆப்ஷன் இருக்கும், இருக்குங்களா? அதில் போயிட்டு உங்களுடைய பேஜை இந்த இடத்துல கிரியேட் பண்ண போகிறோம். முதல்ல வந்து நேம் சூஸ் பண்ணணும், கரெக்டுங்களா? என்ன பேஜ், ஒவ்வொரு டீலர்ஷிப்புக்கும் ஒரு நேம் கொடுத்துருப்பீங்க, கரெக்டா? அந்த டீலர்ஷிப்பில் உங்களோட நேமை வந்து இங்கே இன்புட்டாக கொடுத்துக்குங்க. ஸோ நான் நேற்று கிரியேட் பண்ண பேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை உயிர் ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுதான் நேற்று கிரியேட் பண்ண ஒரு பேஜ். கிட்டத்தட்ட ஒரு ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க இன்னைக்கு வரைக்குமே. இந்த இடத்துல கேட்டகரின்னு இருக்கும். நீங்கள் அதை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேட்டகரின்னு இருக்கும். இந்த கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயம் தானே பண்ண போகிறோம், விவசாயத்தை பற்றி தான் போட போகிறோம். அப்போ வந்து அக்ரிகல்ச்சர் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் இங்கே. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கிரியேட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அடுத்தது வந்து நம்ம நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து நம்மளுக்கு போயிடும். இந்த இடம் தான் முக்கியமான பாயிண்ட்டு. இங்கே இருக்கு பாருங்க, ப்ரொமோட் யுவர் ப்ராடக்ட்ஸ்னு இருக்குல்ல, அது கிடையாது. இந்த இடத்துல என்ன கொடுக்கணும், இங்கே இருக்கிற கிரியேட், அதாவது கண்டென்ட் கிரியேட்டர். நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர், நீங்கள் ஒரு வீடியோ பதிவு பண்ண போகிறீங்க. அப்போனா நீங்கள் என்ன பண்ணணும், கண்டென்ட் கிரியேட்டராக தான் மாறணும். இதை தான் வந்து குளோபலாக எடுத்துகிட்டு போக முடியும் உங்களால், புரியுதுங்களா? ஸோ நம்மளுடைய பேஜ் வந்து இப்போ கிரியேட் ஆகிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நேம் கொடுத்தோமோ அது வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்குல்ல, இது எல்லாமே அடுத்தது பர்சனல் டீட்டெயிலாம் கொடுக்கணும். அதாவது ஃபோன் நம்பர்ஸு, நீங்கள் இருக்கிற லொக்கேஷன்ஸு, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நிறைய கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் இருக்காங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, 1000 பேர் இருக்காங்க. இன்ஸ்டண்ட்டாக ஒரே கிளிக்கில் நம்ம பண்ணுற பேஜை மற்ற பீப்புளுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன்னா நெக்ஸ்ட் கொடுத்துருப்பேன். இது என்ன ஆகும் அப்படின்னா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ஒரு பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போய் சேர்த்துரும். அதாவது ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் லைவ் போட்ட உடனே ஒரு சின்னதாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் தெரியுங்களா, அதை கிளிக் பண்ணி போய் பார்ப்பீங்க. அதே மாதிரி தான் இந்த நோட்டிஃபிகேஷன் போய் சேரும் எல்லாருக்குமே. அப்போது என்னுடைய ஃப்ரெண்டு என்னை பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஓகே இவன் கிரியேட் பண்ணியிருக்கான், அப்போ வந்து நம்ம வந்து அவனை வந்து சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து கண்டிப்பாக வந்து 1000 பேரில் எனக்கு 2 பேர் வந்தாவே ஓகே தான். இனிஷியல் ஸ்டேஜில் 2 பேரை பார்த்துட்டு அடுத்த 10 பேர் வர ஆரம்பிப்பாங்க. அப்போ நீங்கள் பண்ணுற ஒரு விஷயத்த ரிப்பீட்டடாக பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு நாள் வந்து அது சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ இது மாதிரி நிறைய பேஜ் வந்து நம்மளுக்கு ரெக்கமெண்டேஷன் வரும். இந்த பேஜஸும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிறது தான் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 15000 பேர் என்ன ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு 223 பேரை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிடுறோம். இப்போ இதுதான் நம்மளுடைய பேஜ். அடுத்ததான் அந்த லோகோ கிரியேட் பண்ணுறது மட்டும் ஒரு வீடியோ ப்ரோ, அவ்வளோதான். இப்போ நம்ம பேஜ் கிரியேட் பண்ணிட்டோம், அதுக்குன்னு ஒரு லோகோ கிரியேட் பண்ணோம். அதாவது ChatGPT ஜெமினி அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அது வந்து நான் ரொம்ப சிம்பிளாக ஒரு 2 ப்ராம்ப்ட் தான் கொடுப்பேன். அது எப்படி ஒரு லோகோ கிரியேட் பண்ணி கொடுக்குது மட்டும் பார்த்துடலாம். இந்த பேஜ் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸி தான். நார்மலாக நீங்கள் ஃபேஸ்புக்கில் எப்படி போஸ்ட் போடுறீங்களோ அதே மாதிரி போட்டு போயிடலாம், சரிங்களா? இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணுறோன்னா, நான் வந்து ChatGPT அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போகிறேன். இதில் போன உடனே நியூ சாட் அப்படின்ற ஆப்ஷன் போங்க. இதில் நான் கொடுக்குற ப்ராம்ப்ட் வந்து என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக தான் கொடுப்பேன். நீங்களே பாருங்கள், நான் சொல்கிறேன் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத. இப்போ நான் ஒரு லோகோ கிரியேட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டேன்ல, அப்போது அதுக்கான நேம் வந்து நம்மளுக்கு தெரியும். நான் என்ன சொல்லியிருந்தேன், இயற்கை உயிர் ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து ஹைலைட் பண்ணுவோம். முதல்ல வந்து இங்கே டைப் பண்ணி அதை ஹைலைட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி அந்த ஃபைலை நான் காப்பி பண்ணதுனால அதை இங்கே வந்து வச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன், 2 கோலன் போட்டிருப்பேன், இந்த பக்கம் இந்த பக்கம். அதாவது வந்து அதை ஹைலைட் பண்ணுறதுக்கு மட்டும்தான், மற்றபடி எதுவுமே இல்லை. ஸோ இது மாதிரி நம்மளுடைய நேம் வந்து கொடுத்துட்றோம். முதல்ல வந்து நேமை வந்து கொடுத்துட்றோம், ஓகேங்களா? அடுத்ததாக நம்ம என்ன போடுறோம்னா, நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் சும்மா ஃப்ரெண்ட்லியாக பேசுறதுக்காக நண்பா அப்படின்னு போட்டிருக்கேன். நண்பா நான் கொடுத்துருக்கிற பேரை வைத்து
ஒரு யூடியூப் சேனல் லோகோவை தயார் செய்ததா? இவ்வளவுதான் நான் கொடுத்துருக்க ப்ராம்ப்ட். ஸோ நம்ம ஏதாவது தமிழ் வார்த்தையை சொன்னோம்னா அது நிறைய அப்படியே ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ நான் வந்து அடுத்ததை வந்து ஜென்ரேட் பண்ண வச்சிருவேன். கொஞ்சம் ஓட்டிடுங்க ப்ரோ. அது நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ ஓட்டிடுங்க. கீழே பாருங்க, வந்துருச்சுங்களா? என்ன வந்திருக்கு? இந்த வார்த்தை ஏதாவது புரியுதா? புரியல? ஏன் இந்த ப்ராப்ளம் கண்டிப்பா சாட்ஜிபிட்டியில் வரும். இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? ஒண்ணுமே இல்லை, இந்த இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இந்த அப்படியே லைட்டா ஓட்டுங்க ப்ரோ. டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா என்கிட்ட ஜெமினின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. ஓகேங்களா? இந்த ஜெமினில என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, அந்த இமேஜை வந்து முதல்ல ஆட் பண்ணணும். அதாவது எனக்கு ஒரு லோகோ கிடைச்சிச்சு. அந்த லோகோவை என்ன பண்ண போறேன், தமிழ் வார்த்தை சரியா இல்லை, அந்த தமிழ் வார்த்தையை மாற்றணும். அதுதான் நம்மளுடைய எய்ம். அதனால என்ன பண்றேன், அந்த இமேஜை ஆட் பண்ணிட்டேன். இதுலயும் அதே மாதிரி நம்ம என்ன சொல்றோம், அந்த தமிழ் வார்த்தையை வந்து சரி செய்துதா அப்படின்ற மாதிரி நம்ம சும்மா சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே தான் போடும். இயற்கை உயிர், இதுதான் என்னுடைய வார்த்தையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இயற்கை உயிர் அப்படின்றது தான் என்னுடைய தமிழ் வார்த்தை. கீழே இருக்க ஃபெர்டிலைசர்ன்றது வந்து அது ஆங்கில வார்த்தைன்றதுனால அது ஈஸியாக எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா? அதே தான் இந்த மேலே கொடுத்துள்ள புகைப்படத்தை தமிழ் வார்த்தையை தவறாக உள்ளது, அதை சரி செய்துதான். வேற என்ன ப்ராம்ப்ட்? இதுக்கு வந்து யாரும் போய் படிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஜஸ்ட் நம்ம வாய் வார்த்தையா சொல்றோம்ல, அவ்வளோதான். இதை கொடுத்துட்டு அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 9 to 10 செகண்ட்ஸ் தான் ஈஸியாக வந்து கிரியேட் பண்ணிடும் உங்களுடைய லோகோவை. இது நல்லா இருக்கா? ரொம்ப சிம்பிள். இதுக்கு வந்து யாரும் வந்து போயிட்டு டிசைனரை கூப்பிடணும், உட்காந்து நம்ம வேலை செய்யணும். ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிள். இப்போலாம் நான் வந்து 2018 வந்து பேஜ் கிரியேட் பண்ணேன். எனக்கு லோகோ நானே தான் டிசைன் பண்ணேன். அதுக்கு வந்து 2 நாள் ஒர்க் பண்ணேன். ஆனால் இதுக்கெல்லாம் அப்படி கிடையாது. வித்தின் நான் இப்போ பேசுறதுக்கு ஆரம்பிச்சு ஒரு 20 நிமிஷம் கூட ஆயிருக்காது. அதுக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு லோகோ எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ஆஸ் வெல் அஸ் பேஜ் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இதுதான் இதை அப்படியே டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணலாம், டேரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டில் வச்சுக்கலாம். இது மாதிரி ரொம்ப சிம்பிளாக நம்ம கிட்ட இருக்கிற பொருளை வச்சு உங்களுடைய ப்ராடக்டை வந்து செல் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்களா கிரியேட் பண்ணுங்க. புரியுதுங்களா? ஏதாவது டவுட் இருக்கா அதில்? ஓகே இல்லை? ஸோ ரொம்ப நன்றி இந்த வாய்ப்புக்கு. இது இல்லாமல் நிறைய வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். பட் நேரம் குறைவாக இருக்கிற காரணத்தினால மட்டும்தான் இப்போ இதோட நிறுத்திட்டேன். அடுத்ததெல்லாம் பேஜில் எப்படி போஸ்ட் போடணும் அப்படின்றதான் அடுத்தடுத்த மீட்டிங்கில் நம்ம வந்தோம்னா கண்டிப்பாக பேசலாம். நன்றி. அருமையான மற்றும் பயனுள்ள தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டுள்ள கிரிதரன் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக இயற்கை விவசாயத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நம்மளோட பகிர்ந்து கொள்ள வருகிறார் மிஸ்டர் முத்தரசன் சார் அவர்கள். ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ் சார். இந்த சிறப்பான பொழுதில் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஆத்தூர் கனிகா ஆர்கானிக் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா நான் இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறதுக்கு முதல் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழும் நம்மாழ்வார். ஏன் வாழும் நம்மாழ்வார் அப்படின்னு நான் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மாழ்வாருக்கு அடுத்து இயற்கை முறையில் ஒரு துளி கூட கெமிக்கல் இல்லாமல் எப்படி வந்து ஒரு உணவை உற்பத்தி பண்ணுறது அப்படின்னு தன்னோட ஒவ்வொரு வீடியோ மூலியம் அதை பார்த்து தான் நான் எஸ்எம் கார்டனி அப்படின்னு ஆரம்பித்தேன். இந்த நேரத்தில் சொல்கிறேன், நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி, சார் இது மாதிரி நான் பேசுகிறேன், எனக்கு வந்து ஒரு சில டவுட்லாம் இருக்குது, நீ எப்போனாலும் கால் பண்ணுப்பா, நீ எந்த நொடி கால் பண்ணாலும் சரி எடுத்து உடனே ஆன்சர் பண்ணுவார். ஆனால் நான் மட்டும் இல்லை, எந்த ஒரு கடைக்கோடி விவசாயி அடித்தாலும் இன்னை வரையும் எடுத்து ஆன்சர் பண்ணுறது பிரிட்டோராஜ் சார் தான். அவரோட கைடு மூலம் எஸ்எம் கார்டனி அப்படின்னு 2022 ஆகஸ்ட் மாதம் ஒரு ஃபாலோவர்ஸில் ஆரம்பித்தேன்னா இன்னைக்கு வந்து ஓவரால் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க எனக்கு. அவர் வர்றாரு அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்தே ஆகணும், அவருக்கு வந்து ஒரு வாழ்த்து சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்தேன். இந்த நிகழ்ச்சியை வந்து ஃபஸ்ட்டு கூப்பிடும் போது நானே தயங்கி தான் வந்தேன், என்னத்தை போய் பேச போகிறோம் அப்படின்னு. அந்த அமர்நாத் அப்படிங்கிற தம்பி தான் என்னை வந்து கூப்பிட்டுருந்தாப்புல, அவருக்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த ஆர்கானிக் பொருளை வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறது வந்து ஒரு வியாபார ரீதியாக நினைக்காதீங்க, இது வந்து நம்ம நாட்டுக்கு செய்யக்கூடிய ஒரு புண்ணியம்.
ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு நிலைமையில நம்ம சாப்பிட்றது எல்லாமே ரசாயனமாக போயிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் நம்மளால் முடிஞ்சதை இயற்கையான முறையில் நம்ம விளைவிச்சு கொடுக்கக்கூடிய விவசாயிக்கு நம்ம ஒரு பொருளை விற்க போகிறோம். அதாவது ஐயா பிரிட்டோராஜ் சொல்லியிருப்பாரு, ஒரு மூட்டை டிஏபி 3000 ரூபா. ஆனால் அது என்ன வேலை செய்யுமோ அதே வேலை தான் 1 லிட்டரு மீன் அமிலம் செய்யும். அதை நம்ம தண்ணி வழியாகவும் கொடுக்கலாம் வேருக்கு, அதை நம்ம ஸ்ப்ரேயும் பண்ணலாம். அவரோட காணொலி எல்லாத்தையுமே பார்த்துருக்கேன். ஆனால் நான் இதை பற்றி பேச முடியாத சுச்சுவேஷன். என்னென்னா, நான் பேஜ் ஆரம்பித்து இயற்கையான முறையில் எல்லா வீடியோவும் போடுறேன், எல்லாம் வைரலாகுது, மில்லியன் வியூஸ் போகுது, நிறைய ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. ஒரு கட்டத்தில் எனக்கு இயற்கையான முறையில் நீங்களே எனக்கு கண்ணு கொடுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நான் ஒவ்வொரு செடியாக எடுத்து கொண்டாந்து மார்க்கெட்டிங் பண்ணுறேன். அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அதுக்கே என்னால் ஃபோன் ஆன்சர் பண்ண முடியல. அப்புறம் எங்கே நான் போய் விவசாயத்தை பற்றி பேசு. இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை இங்கே அரேஞ்ச் பண்ணி இப்படி ஒரு வாய்ப்பை அள்ளித்தந்த அந்த நிறுவனருக்கும் இங்கே வரி இருந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றியை தெரிஞ்சு நன்றி இழந்த வணக்கம். நன்றி. புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு சிறப்பான பேச்சு. வாழ்த்துக்கள் முத்தரசன் சார்.